ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 76. இந்த பகுதியில் 83வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 9வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 9. ஈஸ்வரோ விக்ரமே தன்வி மேதாவி விக்ரமः க்ரமக அனுத்தமோ துராதர்ஷ கிருதஜ்ஞ கிருதிராத்மவான். நாமம் 83. ஓம் கிருதஜ்ஞாய நமக. ஒன் ஹூ இஸ் கிரேட்ஃபுல், அதாவது நன்றி மறவாதவர் என்று பொருள். இதை கைலாயத்தில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து பார்க்கலாம். இந்திரனின் தலைநகர் அமராவதி. அந்த அமராவதி பட்டணத்தில் ஓடும் நதி ஆகாச கங்கை. அந்த ஆகாச கங்கையிலிருந்து திடீரென்று ஒரு பெண் தோன்றி நேராக இந்திரனின் அருகே சென்றாள். அந்த பெண் இந்திரனை பார்த்து புன்னகைத்து தன் பின் வரும்படி அவனுக்கு சைகை காட்டினாள். இந்திரனும் அவளை பின்தொடர்ந்து சென்றான். அவள் நேராக பரமசிவனின் இருப்பிடமான கைலாயத்தை அடைந்தாள். இந்திரனும் யார் அந்த பெண், எதற்காக கூப்பிடுகிறாள் என்று எதுவும் கேட்கவில்லை. அவள் சைகை காட்டியவுடனேயே அவள் பின்னே சென்று கைலாசத்தை அடைந்தார்கள். அந்த சமயம் பரமசிவனும் பார்வதியும் தனிமையில் இருந்தார்கள். அதனால் நந்திகேஸ்வரர் இவர்களை பார்த்து சற்று பொறுங்கள் என்று கூறினார். ஆனால் அந்த பெண், இதென்ன சிவனின் உலகமா அல்லது மாட்டு தொழுவமா? இந்த மாடுதான் சிவனுக்கு காவலாளியா என்று சொல்லிக்கொண்டே நந்தியை புறக்கணித்துவிட்டு கைலாயத்தின் உள்ளே நுழைந்தாள். இந்திரனும் யோசிக்கவே இல்லை. நந்திகேஸ்வரர் இப்பொழுதுதானே, கொஞ்ச நேரம் வெயிட் செய்யுங்கள் என்று சொன்னார் என்று இந்திரனும் யோசிக்கவில்லை. அவனும் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து உள்ளே சென்றான். கைலாயத்தின் உள்ளே அங்கே பரமசிவனும் பார்வதியும் பகடை விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்படி அந்த விளையாட்டில் ஆழ்ந்திருந்ததால் இந்திரனும் அந்த பெண்ணும் வந்ததை பார்வதியும் பரமசிவனும் கவனிக்கவில்லை. உடனே இந்திரன் தன் இருப்பிடத்தை தேடி வந்தவர்களை எப்படி உபசரிக்க வேண்டும் என்று கூட பரமசிவனுக்கு தெரியவில்லையே என்று கத்தினான். ஓ இந்திரா, நீயா வந்திருக்கிறாய்? வா வா என்று அழைத்தார் பரமசிவன். அவர் அழைத்த பிறகு இந்திரன் பரமசிவன் அருகே சென்றான். அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அந்த தரை அப்படியே பிளந்தது. பூமிக்குள்ளே இந்திரன் சென்றான். அங்கே போய் பார்த்தால் தன்னை போலவே 4 சிறை கைதிகளாக இருப்பதை கண்டான் அவன். யார்? இந்திரன்தான். அந்த பெண் என்ன ஆனாள்? இந்திரன் பூமிக்குள்ளே சென்று விட்டான். அந்த பெண்? அப்பொழுது பரமசிவன் சொல்கிறார், பெண்ணே, இந்த 5 இந்த நிலைக்கு உன்னால் தான் ஆளானார்கள். நீ பெண் என்பதால் உன்னை இதுவரை மன்னித்தேன். இனி பொறுக்க முடியாது. நீயும் இவர்களுடன் சிறைக்கு செல் என்று சொல்லி அவளையும் அந்த 5 சிறையிலிட்டார் சிவன். அப்பொழுது பார்வதி தேவி, யார் இவள், எதற்காக இவர்களை இந்த பெண் இங்கே அழைத்து வந்தாள் என்று கேட்க, இவள் ஒரு தேவலோக மாது. அவளுக்கு ஸ்வர்கலக்ஷ்மி என்று பெயர். நாம் பகடை விளையாடுவதைக் கண்டு பொறாமை கொண்ட இவள் அதற்கு இடையூறு செய்வதற்காக முன்பு தேவேந்திரனை இங்கு அழைத்து வந்தாள். நான் அவனை சிறைப்பிடித்தேன். இவனை காணவில்லையே என்று அங்கே தேவர்கள் அனைத்து இடங்களிலும் இந்திரனை தேடினார்கள். எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியாததால் வேறு ஒருவனை இந்திர பதவியில் அமர்த்திவிட்டார்கள். இந்த பெண் அவனையும் மயக்கி இங்கே அழைத்து வந்தாள். அவனையும் நான் சிறைப்பிடித்தேன். இப்படியே இதுவரை 5 இந்திரர்களை அழைத்து வந்து விட்டாள். அதனால் இப்போது அந்த 5 இவளையும் சிறைப்பிடித்து விட்டேன் என்றார் பரமசிவன். பிறகு அந்த பெண்ணும் 5 இந்திரர்களும் சிவனிடம் தங்களை மன்னித்தருளுமாறு வேண்டினார்கள். சரி, நான் மன்னிக்கிறேன். ஆனால் நீங்கள் 6 பூமியில் சென்று பிறக்க வேண்டும். அது மட்டுமல்ல,
என் பகடையாட்டத்துக்கு இடையூறு செய்த குற்றத்திற்காக அதற்கு தண்டனையாக பூமியில் பகடை ஆட்டத்தால் நீங்கள் அவமானப்பட வேண்டும் என்று கூறினார் சிவன். பிறகு அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், பெண்ணே, இதென்ன மாட்டு தொழுவுமா என்று நீ சிவலோகத்தை ஏளனம் செய்தாய். அதற்கு தண்டனையாக நீ பூமியில் துன்பப்படும் போது மாடு மேய்க்கும் குலத்தில் பிறந்தவனின் உதவியை நாட வேண்டி வரும் என்று அந்த பெண்ணை சபித்தார் சிவன். இப்பொழுது உங்களுக்கே புரிந்திருக்குமே அந்த ஐவர் யார் என்று. ஆம், அந்த 5 ஆண்கள்தான் பஞ்ச பாண்டவர்களாகவும் ஸ்வர்கலக்ஷ்மி திரௌபதியாகவும் பூமியில் பிறந்தார்கள். அந்த பாண்டவர்கள் ராஜசூய யாகம் செய்தபோது கண்ணன் ரிஷிகளுக்காக பழங்களை நறுக்கி கொண்டிருந்தான். வேகமாக வெட்டுகையில் கத்தி கண்ணனின் விரலில் பட்டு இரத்தம் பீரித்து கொண்டு வந்தது. அதை பார்த்த திரௌபதி ஓடி வந்து தன் புடவையிலிருந்து கொஞ்சம் துணியை கிழித்து காயத்தை சுற்றி கட்டினாள். அதை பார்த்து மிகவும் மகிழ்ந்தான் கண்ணன். இதுவும் உங்களுக்கு புரிந்திருக்குமே பின்னாளில் என்ன நடக்கப் போகிறது என்று. பரமசிவனின் சாபம் பழிக்கும் நேரமும் வந்தது. கௌரவர்களுடன் ஆடிய பகடையாட்டத்தில் பெருத்த அவமானத்தை பாண்டவர்களும் திரௌபதியும் சந்தித்தார்கள். கௌரவ சபையில் அபலை பெண்ணாக நின்றாள் திரௌபதி. ஆயர் குலத்தில் பிறந்த ஒருவனின் உதவியை நீ நாட வேண்டியிருக்கும் என்று சிவபெருமான் கூறிய வார்த்தை அவள் காதில் அப்போது ஒலித்தது. கோவிந்தா காப்பாற்று, கோவிந்தா காப்பாற்று என்னை என்று கண்ணபிரானை அவள் அழைத்தாள். இவள் அன்று தன் புடவையிலிருந்து துணியை கிழித்து என் காயத்துக்கு கட்டினாளே, இவளுக்கு நம் நன்றி கடனை செலுத்த வேண்டும் தானே என்ற எண்ணத்தில் மிக நீண்ட புடவையை சுரந்து அருள் புரிந்தான் கண்ணன். இப்படி அடியார்கள் தனக்கு சிறிய அளவில் ஏதேனும் சமர்ப்பித்தால் கூட அதை மிக பெரிதாக கருதி அதை போல பன்மடங்கு அவர்களுக்கு அருள்பவராக திருமால் திகழ்வதால் கிருதஞ்ஞ என்று போற்றப்படுகிறார். கிருதஞ்ஞ என்றால் செய் நன்றி மறவாதவர் என்று பொருள். இந்த 83வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் அவர்களுக்கு ஒன்றுக்கு பன்மடங்காக திருமாலின் அருள் கிடைக்கும். அடுத்து 84வது திருநாமம். ஓம் கிருதயே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.